நியூஸ் தமிழ் கழுகு. ஆந்திர மாநிலம் திருப்பதி தேவஸ்தான உறுப்பினர் பதவியில கடும் லாபி நிலவுதான். ஆந்திர மாநில திருப்பதி தேவஸ்தான போர்டு தலைவர் உறுப்பினர்கள் பதவிகள் அகில இந்திய அளவில் பிரபலமானது. அதுல இடம் பிடிக்க கடும் போட்டி நிலவும். இந்த நிலையில முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில தேவஸ்தான போர்டுக்கு நியமிக்கப்பட்டவர்களோட பதவிகள் அவர் தேர்தலில் தோத்ததுமே பறிபோயிடுச்சு. அதுக்கப்புறமா புதிய முதல்வரா பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு கடந்த நவம்பர் 1ஆம் தேதி புதிய தலைவர் மற்றும் 23 உறுப்பினர்களை நியமிச்சிருக்காரு. கடந்த ஜெகன்மோகன் ஆட்சியில தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேருக்கு வாய்ப்பு தந்திருக்காரு. ஆனா இப்ப சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு தந்திருக்காராம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிபாரிசில ஏற்கனவே உறுப்பினராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் உறுப்பினரா ஆகியிருக்காரு. மகாராஷ்டிரா மாநில கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் சிபாரிசில அவரோட உறவினரான திருப்பூர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தார். ஆனா இந்த முறை அவருக்கு பதவி தரப்படல. அவருக்கு பதிலா அவரோட சகோதரரும் சிபி ராதாகிருஷ்ணனோட சம்பந்தியுமான திருப்பூர் ராமமூர்த்தி புதிய உறுப்பினரா நியமிக்கப்பட்டிருக்காரு. நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.